மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அப்போ இந்த உயிர் எழுத்துக்கு பாக்குறப்ப பாருங்க க ட இல். இப்போ நாம இதை எப்படி பண்ண போறோம்? கா கூட்டல் டா கூட்டல் இல். கொடுத்திருக்கிற ஒரு சொல்லை தனித்தனியா எழுத்துக்களாக நான் என்ன பண்ணிருக்கேன்? பிரிச்சிருக்கேன். இப்போ இது என்ன எழுத்து? உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா? உயிர்மெய் எழுத்து. தா அப்படிங்கிறது இல்லு என்பது மெய் எழுத்து. இல்லுங்கிறது இப்போ இக்கு கூட்டல் ஆ தா. தாவ இட்டு கூட்டல் ஆ தா. இல் அப்படிங்கறத நாம அப்படியே எழுத போறோம். இப்போ எது எது உயிர் எழுத்து எது எது மெய் எழுத்து? இக்கு என்பது என்னது? மெய் எழுத்து. ஆ என்பது உயிர் எழுத்து. இட்டு என்பது மெய் எழுத்து. ஆ என்பது உயிர் எழுத்து. இல்லு என்பது மெய் எழுத்து. அப்போ மெய் எழுத்துக்களுக்கு மேல என்ன இருக்குது? நம்ம புள்ளியா? வெரி குட். புள்ளி இருக்குது. மெய் எழுத்துக்கள் என்னது? புள்ளி உள்ள எழுத்துக்கள் பேர் தான் என்னது? மெய் எழுத்துக்கள். இன்னொரு பேர் இருக்கு ஒற்று எழுத்து. என்ன எழுத்து? அப்போ மெய் எழுத்துக்கள் என்ன சொல்லலாம்? புள்ளி எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நாம பிரிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து ஆ வரிசையில மட்டும் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க கா லா இல். காலா. இப்போ இந்த எப்படி இந்த கொடுத்த சொல்ல வந்து நான் வந்து எழுத்துக்கெல்லாம் முதல்ல பிரிக்க போறேன். கா லா இல். ஓகேங்களா? இந்த காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. வெரி குட். இக்கு கூட்டல் ஆ. இந்த லாவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ. இக்கு கூட்டல் ஆ. இந்த இன்ன அப்படியே போடுறோம். இப்போ இங்க இருக்கிறதுல எதெல்லாம் உயிர் எழுத்து எதெல்லாம் மெய் எழுத்து? ஆ இக்கு வந்து மெய் எழுத்து. ஆ உயிர் எழுத்து. மெய் எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து. இப்போ மெய் எழுத்துக்கள் மேல என்ன இருக்குது? புள்ளி. புள்ளி இருக்குது. அப்ப புள்ளி உள்ள எழுத்தெல்லாம் என்னது? மெய் எழுத்து. அடுத்து பாருங்க பி சி ரி. ஃபர்ஸ்ட் சொல்ல கொடுத்துட்டு இந்த சொல்ல முதல்ல என்ன பண்ண போறேன்? எழுத்துக்களை தனித்தனியாக பிரிக்க போறேன். வி கூட்டல் சி கூட்டல் ரி அப்படின்னு பிரிக்க போறோம். இந்த வி ஐ எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் இ. இவ்வு கூட்டல் இ. சி ஐ எப்படி பிரிக்கலாம்? இச்சி கூட்டல் இ. ரி ஐ எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ரி. இரு கூட்டல் இ.